we are living in a day when most people do not read the Bible exactly, and therefore they have so much confusion in their life. இன்றைக்கு अनेகருக்கு அவங்களுடைய வாழ்க்கையில் அதிகமான குழப்பங்கள் ஏன் இருக்கிறது என்று சொன்னால் வேதத்தை ஒழுங்காக வாசிப்பதில்லை, படிப்பதில்லை. The fundamental problem today in Christianity இன்றைக்கு கிறிஸ்தவத்திலே காணப்படுகிற அடிப்படையான பிரச்சனை என்னவென்றால், you know, I have observed Christianity for 45 years as a believer, and I'll tell you what is the fundamental problem with Christianity today. நான் ஒரு விசுவாசியாக இருந்து 45 ஆண்டுகள் இன்றைய கிறிஸ்தவம் எப்படி இருக்கிறது என்பதை கூர்ந்து கண்ணோக்கி இருக்கிறேன். அடிப்படை பிரச்சனை என்ன என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். They do not understand what sin really is. பாவம் என்றால் என்ன என்பதையே அவர்கள் விளங்கிக் கொள்ளவில்லை. And therefore they don't understand what holiness is. ஆகவே தான் பரிசுத்தம் என்றால் என்ன என்றும் அவருக்கு தெரியவில்லை. If you don't know what darkness is, you don't know what light is. இருள் என்ன என்று உங்களுக்கு தெரியவில்லை என்றால் வெளிச்சம் என்ன என்று உங்களுக்கு தெரியாது. If you don't know what black is, you don't know what white is. கருப்பு என்ன என்று தெரியாவிட்டால் வெள்ளை என்ன என்று உங்களுக்கு தெரியாது. It's like a blind man. ஒரு குருடனை போல. How can you explain colors to a blind man? ஒரு குருடனான ஒரு மனிதனுக்கு எப்படி நாம் நிறங்களை விளக்கி சொல்ல முடியும்? There is absolutely no way to explain colors to a blind man. ஒரு குருடனான ஒரு மனிதனுக்கு நிறங்களை பற்றி விளக்கி சொல்லுவதற்கு வழியே இல்லை. I'll tell you something, if you really want to make progress in your Christian life, உன்னுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில் உண்மையாலுமே நீ முன்னேற வேண்டும் என்று விரும்பினால், I wish somebody had told me this when I was converted 45 years ago. 45 ஆண்டுகளுக்கு முன்பதாக நான் மலர்ந்திருந்த பொழுது யாராவது எனக்கு சொல்லியிருந்தா நலமா இருக்குமே என்று நான் எண்ணி இருந்திருக்கிறேன். For 16 years I wandered around trying to find out the secret of a victorious life. ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கையின் ரகசியம் என்ன என்பதை கண்டுபிடிப்பதற்கு 16 ஆண்டுகளாக பல இடங்களிலே சுற்றி இருந்திருக்கிறேன். And then I found it. பிறகுதான் கண்டுபிடித்தேன். God showed me what was the root of all sin. எல்லா பாவத்திற்கும் உள்ள வேர் என்ன என்பதை தேவன் எனக்கு காண்பித்தார். And that is what changed my life. அதுதான் என்னுடைய வாழ்க்கையை மாற்றியது. God showed me what is the root of all holiness. பரிசுத்தத்தினுடைய வேர் என்ன என்று ஆண்டவர் காண்பித்திருக்கிறார். That is what changed my life. அதுதான் என்னுடைய வாழ்க்கையை மாற்றி இருக்கிறது. All of you who are serious, ஆகவே சீரியஸா இருக்கக்கூடிய நீங்கள் எல்லாரும், let me explain it like this. இப்படி உங்களுக்கு நான் விளக்கி சொல்ல விரும்புகிறேன். All sin comes from the root of selfishness. எல்லா பாவங்களும் சுயநலம் என்கிற வேரிலிருந்து தான் புறப்பட்டிருக்கிறது. Every sin you commit is because you are selfish. நீ செய்கிற ஒவ்வொரு பாவமும் நீ சுயநலக்காரனாய் இருக்கிறபடியால் தான் செய்கிறாய். Because you think of yourself. நீ உன்னை குறித்து எண்ணிக்கொண்டிருக்கிறாய். And let me tell you, ஒன்றை சொல்லுகிறேன். all holiness, all genuine holiness comes from the root of love. எல்லா பரிசுத்தத்தினுடைய வேரும் அன்பிலிருந்து முளைக்கின்றது. A holiness that you have without love, it's not the real thing, it's only a counterfeit. அன்பில்லாமல் இருக்கக்கூடிய உன்னுடைய பரிசுத்தம் அது பரிசுத்தம் அல்ல, அது போலியானது. Real holiness comes from the root of love. உண்மையான பரிசுத்தம் என்பது அன்பின் வேரிலிருந்து கிளம்புகிறது. Fervent love for Jesus Christ. தேவனை இயேசு கிறிஸ்துவை நேசிக்கிற அந்த நேசம். And a heart full of love for other people. அது மட்டுமல்ல, மற்றவர்களுக்கு காண்பிக்கக்கூடிய அன்பினாலே நிறைந்திருக்க ஒரு இருதயம். That's why Jesus said when somebody asked him what is the great commandment, ஆகவே கற்பனைகளிலே மிகப்பெரிய கற்பனை என்ன என்று இயேசுவை கேட்கும் பொழுது, he didn't say the great commandment is thou shalt be holy because I am holy says the Lord. நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள், இதுதான் பெரிய கற்பனை என்று ஆண்டவர் சொல்லவில்லை. It is an important commandment, that's அது முக்கியமான ஒரு கற்பனை தான், but that's not what Jesus said. ஆனால் இயேசு அதை சொல்லவில்லை. He said the great commandment is love God with all your heart. பெரிய கற்பனை என்னவென்றால் முழு இருதயத்தோடும் தேவனை அன்பு கூர்வாயாக. That means in your whole heart there must be no place for love for anybody else except God. அதனுடைய பொருள் என்னவென்றால் உங்கள் முழு இருதயத்திலும் தேவனை தவிர வேறு யார் மீதும் உள்ள அன்பு அங்கே இருக்க கூடாது. Then he said you must love other people as you love yourself. இப்பொழுது உன்னை போல நீ பிறனையும் நேசிக்க வேண்டும் என்று சொல்கிறார். But you say if I've got all my heart with love for God, where is there space to love other people? என் முழு இருதயமும் தேவனை நேசிக்கிற நேசத்தினாலே நிறைந்திருக்கிறது, இப்பொழுது மற்றவர்களை நேசிப்பதற்கு எங்கே இடம் இருக்கிறது என்று கேட்கலாம். That is a stupid question. அது foolish question. அது ஒரு புத்தியமான கேள்வி. When you love God with all your heart, முழு இருதயத்தோடு கூட தேவனை நீ நேசிப்பாயானால், you will automatically without knowing it love other people. உன்னைக்கு தெரியாமலேயே நீ மற்றவர்களை நேசிக்க ஆரம்பித்து விடுவாய். It's like if you, as I said yesterday, when the water tank is full, it overflows. You don't have to tell the water tank now you must overflow. நேற்று தினத்திலே நான் உங்களுக்கு சொன்னேன், நீங்கள் காலையிலே தண்ணீர் நிரப்புவதற்காக நீங்கள் மோட்டரை சுவிட்ச் ஆன் பண்ணுகிறீர்கள், தண்ணீர் தொட்டியில் நிரம்பி ஓவர்ஃப்ளோ ஆகி வழிகிறது. நீங்கள் டேங்கை பார்த்து நீ நிரம்பி விட்டாய், இனிமேல் நீ நிரம்பி வழிய வேண்டும் என்று நீங்கள் சொல்ல தேவையில்லை, அதுவாகவே நிரம்பி வழிந்து கொண்டே இருக்கிறது. You don't have to even say it. நீங்கள் சொல்லாமலேயே நிரம்பி வழிகிறது.
It'll automatically overflow without your telling anything. நீங்கள் ஒன்றையும் சொல்லாமலே தானாகவே நிரம்பி வழிகிறது. That's what happens when your heart is filled with the love of God. It just overflows in love for other people. உங்களுடைய இருதயமானது தேவ அன்பினாலே நிறைந்திருக்கும் பொழுது அது மற்றவர்களை நேசிக்கக்கூடிய நேசத்தினாலே பொங்கி வழிகிறது. You know, you hear in the meeting, then you must love others. மற்றவர்களை நேசிக்க வேண்டும் என்று கூட்டங்களிலே கேட்கிறீர்கள். And you try. முயற்சி And செய்து you try. பாருங்கள். And it is so difficult. மிகவும் கஷ்டமா இருக்கிறது. It's like a water tank has only got 1 inch of water in it, and you're telling the water, overflow, overflow, overflow. How can it overflow? பெரிய தண்ணீர் தொட்டி இருக்கிறது, அதிலே ஒரு அங்குலம் தான் தண்ணீர் நிறைந்திருக்கிறது. இப்பொழுது தொட்டியை பார்த்து நிரம்பி வழி என்று சொல்கிறீர்கள். அது எப்படி நிரம்பி வழியும்? It's only 1 inch of water. அங்க ஒரு அங்குலம் தான் தண்ணீர் இருக்கிறது. And we take little dipper of water and give it to others, and we think that is love. நாம் இப்பொழுது சிறிய ஒரு மக்கிலே அந்த தண்ணீர் எடுத்து இன்னொருக்கு கொடுக்கிறோம். அப்பா நான் நேசித்து விட்டேன் என்று சொல்லுகிறோம். That's not love. அது அன்பு அல்ல. Love is when it overflows. அன்பு என்பது அது நிரம்பி வழியும் பொழுதுதான் அன்பு. All holiness comes from there. எல்லா பரிசுத்தமும் அங்கிருந்து தான் ஆரம்பிக்கிறது. This dipper method of giving love is you get exhausted. இந்த ஒரு மக்கிலே நீங்க தண்ணி தொட்டில இறங்கி மொண்டு கொடுக்கும்போது 4 கப் கொடுக்கிறதுக்குள்ள மூச்சு இறைத்து விடும். And by the time you come to the bottom of tank, there's a lot of mud and all types of things there. நீங்க சுரண்டி தண்ணியை வலிக்கும் பொழுது அங்க இருக்கிற மண்ணு மர தூசி கீசி எல்லாம் கிளம்பி தண்ணி கலங்கின தண்ணியா இருக்கு. அதை போய் மற்றவங்களுக்கு கொடுக்குறீங்க. That is a very difficult way of loving other people. இது மற்றவர்களை நேசிப்பதற்கு கடினமான ஒரு வழி. And a lot of people create problems for others also when they are trying to pour this water to others. இப்படி தண்ணியை சுரண்டி மற்றவங்களுக்கு கொடுக்கும்போது மற்றவங்களுக்கு பிரச்சனை உண்டாக்கிடுறாங்க நிறைய பேர். But when you overflow, ஆனால் நிரம்பி வழியும் பொழுது you don't have to put a dipper, nothing. It just goes on going on and on and on. அப்ப மக்க போட்டு நீங்க சுரண்ட தேவையில்லை. தண்ணீர் நிரம்பி வழிந்து கொண்டே இருக்கிறது, போய் கொண்டே இருக்குது மற்றவர்களுக்கு. Jesus said that is life filled with the Holy Spirit. இதுதான் பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்ட வாழ்க்கை என்று இயேசு சொன்னார். That was not possible in the Old Testament. இது பழைய ஏற்பாட்டிலே கூடாத ஒரு காரியமாக இருந்தது. Because the Holy Spirit was not given, because Jesus was not glorified. இயேசு இன்னும் மகிமைப்படாது இருந்தபடினாலே பரிசுத்த ஆவியானவர் இன்னும் அருளப்படவில்லை. See John chapter 7. யோவான் 7ஆம் அதிகாரம். Here is a description of Old Testament. பழைய ஏற்பாட்டினுடைய விளக்கத்தை நாம் இங்கே பார்க்கிறோம். John 7:39. யோவான் 7ஆம் அதிகாரம் 39ஆம் This is a description of the entire Old Testament period. முழு பழைய ஏற்பாட்டினுடைய விளக்கத்தை நாம் இந்த வசனத்திலே வாசிக்கிறோம். Even when the disciples were with Jesus on earth, it was like this. இயேசுவோடு கூட சீஷர்கள் இந்த பூமியில இருந்த பொழுது கூட இப்படித்தான் இருந்தது. Before the day of Pentecost, it was like this. பெந்தேகோஸ்தே நாளுக்கு முன்பாக இப்படித்தான் இருந்தது. The Spirit was not yet given because Jesus was not yet glorified. இயேசு இன்னும் மகிமைப்படாது இருந்தபடியினால் பரிசுத்த ஆவி இன்னும் அருளப்படவில்லை. When Jesus was glorified, இயேசு மகிமைப்படும் பொழுது the Holy Spirit was given. பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்படுகிறார். And that changed the world completely. அது இந்த முழு உலகத்தையும் மாற்றி விட்டது. You know, in the world they divide the calendar according to before Christ was born and after Christ was born. நாம் இந்த உலகத்திலே பார்க்கும்போது ஒரு கேலண்டர் ஆனது கிபி கிமு என்று பார்க்கிறோம். அதாவது கிறிஸ்து பிறந்ததுக்கு பின், கிறிஸ்து மரித்ததுக்கு பின், கிறிஸ்துவுக்கு முன் என்று. That is why they say 2005. ஆகவே தான் 2005ஆம் ஆண்டு என்று சொல்கிறார்கள். Now I think there may be some mistake in their calculation, but they say it's 2005 years from the birth of Christ. ஒரு சில சிறிய தவறுகள் அந்த கணக்கில் இருக்கலாம். ஆனாலும் கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்ததுக்கு பின் கிட்டத்தட்ட 2005 ஆண்டுகள் ஆகிவிட்டது. But for me, ஆனா எனக்கு I don't go by that. நான் அந்த கேலண்டர் படி நான் போவதில்லை. For me, I see the whole history of humanity divided into 2 periods. முழு மனு வர்க்கமும் 2 காலங்களாக பிரிக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்கிறேன். One is before the Holy Spirit was given, after the Holy Spirit is given. பரிசுத்த ஆவியானவர் அருளப்படுவதற்கு முன்பு, பரிசுத்த ஆவியானவர் அருளப்பட்டதற்கு பின்பு. Before the Holy Spirit was given, life was all under the law. பரிசுத்த ஆவியானவர் அருளப்படுவதற்கு முன்பானது வாழ்க்கை முழுதுமாய் பிரமாணத்துக்கு கீழாக வாழக்கூடிய வாழ்க்கை. Man was totally selfish and he could not do anything about it. முழுமையாக சுயநலம் உள்ளவர்களாய் இருந்தார்கள். அதை குறித்து அவரால் ஒன்றும் செய்ய முடியாது But once இருந்தது. the Holy Spirit is given, பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்பட்ட பிறகு now it can fill my heart with the love of God. இப்பொழுது அது தேவ அன்பினாலே என் இருதயத்தை நிறைக்க முடியும். And I have found also in the experience of believers, விசுவாசிகளுடைய அனுபவங்களிலே கூட நான் இதை there are 2 பார்க்கிறேன். periods like this. 2 காலங்கள் இருக்கிறது இது போல. In your experience, உன்னுடைய in my அனுபவத்திலே, experience, என்னுடைய அனுபவத்திலே, if I were to tell you my experience is like that. என்னுடைய அனுபவம் இப்படித்தான் இருக்கிறது என்று நான் சொல்ல முடியும். Before the Spirit was given, after the Spirit is given. பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெறுவதற்கு முன்பதாக, பரிசுத்த அபிஷேகம் பெற்ற பின்பாக. Before you being filled with the Spirit, after being filled with the Spirit. பரிசுத்த ஆவியினாலே நிறைக்கப்படுவதற்கு முன்பும்,
பரிசுத்த ஆவியானவர் நிறைக்கப்படுவதற்கு பின்பும். The problem with some believers is even after they are filled with the Spirit, they are still living like people before the fullness of the Spirit. அநேகருடைய பிரச்சனை என்னவென்றால் பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்ட பிறகும் அவர்கள் பரிசுத்த ஆவிக்கு முன்பு இருந்த வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். It is like people who got a tractor, they bought a tractor but they are still plowing with the bullock cart. அது எதற்கு ஒப்பா இருக்குது என்று சொன்னால் ஒரு பெரிய மிராஸ்தார் அவர் உழுவதற்காக டிராக்டர் வாங்கி இருக்கிறார். அந்த டிராக்டரை பத்திரமாக ஷெட்டிலே வைத்துவிட்டு மாடுகளை வைத்து உழுது கொண்டிருக்கிறார். They polish the tractor every morning but plowing is with the bullock cart. தினமும் காலையில ஒரு துணி எடுத்து நன்றாக டிராக்டரை துடைத்து வைத்து அதை துடைத்து பத்திரமா வைத்துக்கொண்டு மாடுகளை வைத்து அவர் நிலத்தை உழுகிறார். That is how many Christians are. இப்படித்தான் அநேக கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள். You know some wonderful songs we sing. நாம் சில அற்புதமான பாடல்களை பாடுகிறோம் தெரியுமா? Like polishing the tractor Sunday morning. ஞாயிற்றுக்கிழமை காலையில் எழுந்து டிராக்டரை துடைத்து வைப்பது போல பாலிஷ் போடுவதை போல ஞாயிற்றுக்கிழமை பாட்டு பாடுகிறோம். We are plowing with the bullock cart. வாரம் முழுவதுமாய் மாடுகளை வைத்து உழுது கொண்டிருக்கிறோம். That is a better way. ஒரு மேன்மையான வழி இருக்கிறது. That is what Hebrews says, better 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 better. இதைத்தான் எபிரேயர் சொல்லுகிறது விசேஷித்த நன்மையான விசேஷித்த என்று. The tractor is better than the bullock cart. மாடுகளை வைத்து உழுவதை காட்டிலும் டிராக்டர் ஆனது விசேஷித்தது. So I want to show you a verse in Matthew chapter 10. மத்தேயு 10ஆம் அதிகாரத்தில் உங்களுக்கு ஒரு வசனத்தை காண்பிக்க விரும்புகிறேன். Sorry, Matthew chapter 7. மத்தேயு 7ஆம் அதிகாரம். Here Jesus spoke about two trees. இங்கே இரண்டு மரங்களை குறித்து இயேசு பேசுகிறார். We can look at these two trees in two different ways. இந்த இரண்டு மரங்களை நாம் இரண்டு வித்தியாசமான பாணியிலே பார்க்கலாம். Matthew 7. மத்தேயு 7. He said in verse 17, 17ஆம் வசனம், every good tree bears good fruit but the bad tree bears bad fruit. அப்படியே நல்ல மரமெல்லாம் நல்ல கனிகளை கொடுக்கும், கெட்ட மரமோ கெட்ட கனிகளை கொடுக்கும். There is an amazing statement. இங்கே ஒரு வியக்கதான ஒரு வாசகம் காணப்படுகிறது. Next verse, a good tree cannot produce bad fruit, a bad tree cannot produce good fruit. 18ஆம் வசனத்திலே பார்க்கிறோம், நல்ல மரம் கெட்ட கனிகளை கொடுக்க மாட்டாது, கெட்ட மரம் நல்ல கனிகளை கொடுக்க மாட்டாது. It is a picture of the life of Adam and the life of Jesus Christ. ஆதாமுடைய வாழ்க்கை இயேசுவுடைய வாழ்க்கை இது சித்தரிக்கிறது. The life of Adam is the bad tree. ஆதாமின் வாழ்க்கை அது கெட்ட மரம். We have all got it. நாம் எல்லாருக்கும் அந்த மரம் இருக்கிறது. We got it from our parents. நம்முடைய பெற்றோர்களிடமிருந்து அதை நாம் பெற்றுக்கொண்டோம். The life of Jesus Christ is the good tree. இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்க்கை என்பது நல்ல மரம். The life of Jesus Christ can never produce bad fruit. இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்க்கை என்கிறதான அந்த நல்ல மரமானது ஒரு காலம் கெட்ட கனிகளை உண்டாக்கவே உண்டாக்காது. You believe that? நம்புகிறீர்களா? I think all of us will say we believe that. நாங்கள் எல்லாரும் நம்புகிறோம் என்று நாம் எல்லாரும் சொல்லுவோம். Okay, let me see whether you believe the second statement. இப்பொழுது நீங்கள் இரண்டாவது நான் சொல்ல போற காரியத்தை நீங்க நம்புறீங்களா இல்லையான்னு நான் பார்க்க போறேன். The life of Adam can never produce good fruit. Do you believe that? ஆதாமுடைய வாழ்க்கை ஒரு காலம் நல்ல கனியை கொடுக்க மாட்டாது. இப்ப நம்புறீங்களா? You say no brother. இல்லை brother. There are some good things in my life. என்னுடைய வாழ்க்கையில சில நல்ல காரியங்களா இருக்கு. And I have seen some unconverted people, there are some good things in their life. சில ரட்சிக்கப்படாதவங்களை பார்த்திருக்கிறேன், அவருடைய வாழ்க்கையில நல்ல காரியம் நிறைய இருக்கு brother. It's because you believe that you do not come to life in the Holy Spirit. நீ பரிசுத்த ஆவியானவருடைய வாழ்க்கைக்குள்ளாக வராதபடினாலே தான் அப்படி நம்புகிறாய். Because you believe in the back of your mind there is some goodness in the life of Adam. ஏனென்றால் ஆதாமுடைய வாழ்க்கையிலே ஏதோ நல்லது இருக்கிறது என்று உன்னுடைய மனதிலே எங்கோ ஒரு மூலையிலே ஒரு எண்ணம் இருக்கிறது. In the life of Jesus you know there is nothing bad. இயேசுவுடைய வாழ்க்கையிலே கெட்டது ஒன்றுமே இல்லை, அது உங்களுக்கு தெரியும். Verse 18, a good tree cannot produce bad fruit. 18ஆம் வசனம், கெட்ட மரம் நல்ல மரம் கெட்ட கனிகளை கொடுக்க மாட்டாது. But the second part is what many Christians don't believe. ஆனால் இந்த இரண்டாவது வாசகம் தான் அநேக கிறிஸ்தவர்கள் நம்புவதில்லை. A bad tree cannot produce good fruit. கெட்ட மரம் நல்ல கனிகளை கொடுக்க மாட்டாது. What looks like good to you is not good in God's eyes. உனக்கு நல்லது போல தெரியக்கூடிய காரியங்கள் தேவனுடைய கண்களிலே நல்லதல்ல. Because God's standard is different from yours. என்றால் உன்னுடைய தரத்தை காட்டிலும் தேவனுடைய தரம் வித்தியாசமானதா இருக்கிறது. We are deceived by a lot of things which look good in the life of Adam. ஆதாமுடைய வாழ்க்கையில் நல்லது போல காட்சியளிக்கக்கூடிய காரியங்களை பார்த்து நாம் வஞ்சிக்கப்பட்டிருக்கிறோம். You think that some of the good things you have from Adam are good in God's eyes, they are not. ஆதாமிலிருந்து நீங்கள் பெற்றுக்கொண்ட ஒரு சில நல்ல காரியங்கள் தேவனுடைய பார்வையிலும் நல்லதை போல தான் இருக்க வேண்டும் என்று எண்ணுகிறீர்கள், ஆனால் அப்படி அல்ல. That is why you admire some, you say oh so and so is a good person, he is a non Christian but he is a good person. இன்னார் அவர் கிறிஸ்தவர் அல்லாத இருந்தும் அவர் நல்ல ஒரு மனிதர் என்று நீங்கள் சொல்லுகிறீர்கள். Yeah, God has to accept him. தேவன் அவர் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும் என்று சொல்லுகிறீர்கள். But you are not the judge, God is the judge. ஆனால் நீ நியாயாதிபதி அல்ல, தேவன் தான் நியாயாதிபதி. He said a bad tree cannot produce good fruit. I believe Jesus, I don't believe my own brain.
கெட்ட மரம் நல்ல கனியை கொடுக்க மாட்டாது என்று வேதம் சொல்லுகிறது. நான் என்னுடைய மூளையை நம்புவதில்லை, தேவன் சொல்லுகிறதை நம்புகிறேன். You know how King Saul lost the kingdom in the Old Testament? பழைய உடன்படிக்கை காலத்திலே சவுல் ராஜா எப்படி தன்னுடைய ராஜ்யத்தை இழந்தான் என்று உங்களுக்கு God தெரியுமா? told him to kill all the Amalekite animals. அமலேக்கியருடைய சகல மிருக ஜீவன்களையும் கொலை செய்ய என்று ஆண்டவர் சொன்னார். But he said the good sheep are not so bad, we can offer them to God. நல்ல ஆடுகள் நல்ல மாடுகள் இவைகளை கொலை செய்ய வேண்டாம், அவைகளை தேவனுக்கு பலி கொடுக்கலாம் என்று கொல்லவில்லை. Amalek is a picture of the flesh. அமலேக்கியர் என்பது மாம்சத்தை குறிக்கக்கூடிய காரியம். God says it must all be killed. அவைகள் எல்லாமே கொல்லப்பட வேண்டும் என்று But சொல்லுகிறார். like King Saul, we separate the good from the bad. நாமும் நல்லதை கெட்டதிலிருந்து பிரிக்கிறோம். All right, the bad sheep of the flesh will kill all that. அந்த மாம்சத்தின் கெட்ட பகுதியெல்லாம் கொன்று விடுகிறோம். But the good sheep of the flesh we can offer to God. ஆனால் இந்த மாம்சத்திலே இருக்கக்கூடிய நல்ல ஆடுகளை நாம் தேவனுக்கு பலி கொடுக்கலாமே. Because of that Saul lost the kingdom. இது நிமித்தமாக சவுல் தன்னுடைய ராஜ்யத்தை இழந்தான். And because of that you can lose the kingdom. இது நிமித்தமாக நீயும் உன்னுடைய ராஜ்யத்தை இழந்து விட முடியும். You need to understand that selfishness is at the root of all sin. தன்னலம் அல்லது சுயநலம் தான் எல்லா பாவத்திற்கும் வேறாக இருக்கிறது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். Do you know that you can do a very good thing with a selfish reason underneath? நீங்கள் செய்கிற காரியம் நல்ல காரியம் தான், அதற்கு கீழாக மறைந்திருக்கிற காரியம் தன்னலம் சுயநலம். A man can preach a wonderful sermon, a good thing. ஒரு மனிதன் நல்ல பிரசங்கத்தை பிரசங்கிக்கலாம், நல்ல காரியம் தான். But the root may be I want to get some money. ஆனால் அந்த வேரானது எனக்கு கொஞ்சம் பணம் கிடைக்கும், I want to get some honor. எனக்கு கொஞ்சம் கனம் கிடைக்கும். So that you listen to the sermon and say, oh, what a fantastic sermon. என்ன நல்ல பிரசங்கம் அப்படின்னு சொல்லி நீங்க கை தட்டிட்டு போறீங்க. But God sees the root and says it's bad. ஆனால் தேவனோ அந்த வேரை பார்த்து இது கெட்டது என்று சொல்லுகிறார். You know, when this tsunami problem came in all the coastal part of Tamil Nadu, இந்த சுனாமி பேர் அழிவின் அலைகள் பல தமிழக பகுதிகளிலே கடற்கரை பகுதிகளிலே வந்தது. I read in the paper so many people, all atheists, Hindus, all taking trucks of rice and food and everything, so much of relief blankets and all types of things. அநேக நாத்திகர்களும் மற்றவர்களும் அங்கே இந்த ரிலீஃப் மெட்டீரியல் அவர்களுக்கு உதவி பொருட்கள் எல்லாம் வந்து பெற்றுக்கொண்டிருக்கிறார்கள். I say, what good people. என்ன நல்ல ஜனங்கள். These are not Christians. இவர்கள் எல்லாம் கிறிஸ்தவர்கள் இல்லாதவர்கள் உதவி பொருளை அனுப்புகிறார்கள். Money they are giving. அவர்கள் இவ்வளவு பணத்தை அந்த பாதிக்கப்பட்டவர்களுக்கு கொடுக்கிறார்களே. Then I read in one paper, ஒரு பேப்பர்ல படித்தேன், ஒரு செய்தித்தாளிலே படித்தேன், that these people who are taking all this, they also take photographers to take the photographs so that everybody sees what they are doing. இப்படி அவர்கள் உதவி பொருட்களை அரிசி போர்வை எல்லாம் கொண்டு போகிறார்கள், அதோடு கூட ஒரு கேமராமேனையும் கூட்டி கொண்டு போகிறார்கள். ஏனென்றால் அவர்கள் கொடுக்கிறது எல்லாம் அந்த கேமராமேன் போட்டோ எடுத்துக்கிட்டே இருப்பார். Video cameras so that they can play it somewhere else. Video cameras so that they can show. வீடியோ கேமராவையும் கொண்டு போய் அவர்கள் எல்லாம் கொடுக்கிற உதவி செய்கிறது எல்லாம் எடுத்து கொண்டு வேற இடத்துல காண்பிக்க வேண்டும். In the newspaper, I read in the newspaper. நான் இதை செய்தித்தாளிலே படித்தேன். And it said there, some of these people are more interested in their photograph being taken than in relieving these poor people who are suffering. இந்த உதவி செய்வதற்காக போகிறவர்களுக்கு உதவி செய்கிற வேலையை காட்டிலும் போட்டோ எடுக்கிற வேலை தான் பெரிய வேலையா இருந்துச்சாம். Even the Christians. கிறிஸ்தவர்களும் கூட. Jesus said, இயேசு சொன்னார், when you do good, don't tell anybody about it. நீ ஒரு நன்மையை செய்யும் பொழுது யாருக்கும் அதை சொல்ல வேண்டாம் என்று சொல்கிறார். It's good to help these tsunami relief people. What they are doing is good, but I say some of it is not good in God's eyes. That's all I'm saying. சுனாமியிலே பாதிக்கப்பட்ட உதவி செய்வது நல்ல காரியம், கண்டிப்பாக நல்ல காரியம் தான். ஆனால் அவர்கள் செய்கிற சில காரியங்கள் தேவன் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது, தேவனுடைய பார்வை நல்லதல்ல என்று தான் சொல்கிறேன். If I did some good to them, nobody will know about it. நான் அவர்களுக்கு ஒரு நன்மையை செய்வேனானால் யாரும் அதை குறித்து தெரிய மாட்டார்கள். Then I know God will accept it. அப்படி இருக்கும் பொழுது தேவன் அதை ஏற்றுக்கொள்வார். If I did some good to them, I will never take a photograph. நான் அவர்களுக்கு ஒரு நன்மையை செய்யும் பொழுது நான் ஒரு காலம் போட்டோ எடுக்க மாட்டேன். That is why when we preach the gospel here, we don't send photographs to America, what we are doing here. ஆகவே தான் இங்கே நாம் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும் பொழுது இதையெல்லாம் போட்டோ எடுத்து அமெரிக்காவுக்கு நாம் அனுப்புவதில்லை. So much of good is bad at the root. அநேக இப்படிப்பட்ட நல்ல காரியங்கள் வேரை பார்த்தால் கெட்ட காரியமா இருக்கு. Jesus said that. இயேசு சொன்னார், people give money, பணத்தை கொடுக்கிறார்கள், but they want other people to see it. ஆனா மற்றவங்க எல்லாம் நான் பணத்தை இன்னாருக்கு கொடுப்பதை பார்க்கணும்னு விரும்புறாங்க. He said in Matthew chapter 6. இதை தான் மத்தேயு 6ஆம் அதிகாரத்திலே பார்க்கிறோம். He said, don't sound a trumpet when you are giving money to the poor. நீ தரித்திரருக்கு பணத்தை கொடுக்கும் பொழுது அதை குறித்து தாரை ஊதுவியாதே என்று பார்க்கிறோம். Today he will say, don't get all the newspaper reporters when you are giving money to the relief. அன்றைக்கு தாரை ஊதித்தது போல இன்றைக்கு நீ ஒருவருக்கு உதவி பொருளை கொடுக்கும் பொழுது நீ போட்டோ எடுத்து பேப்பர்ல போட வேண்டாம் என்று சொல்வதை போல.
So I'm not against people helping. Let them help even with bad motive. Let them help. It's okay. அவன் சுயநலமா இருந்தாலும் பரவாயில்ல, ஜனங்கள் தொடர்ந்து சுனாமியிலே பாதிக்கப்பட்ட உதவி செய்யட்டும், அதை நான் தடுக்க போவதில்லை, அவர்கள் செய்வது செய்யட்டும். Those poor people are blessed. Praise the Lord. எப்படியோ அந்த ஏழை மக்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள், அதற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். You know, I heard that America decided to give so many $1 million for relief. இந்த உதவி செய்வதற்காக அமெரிக்காவிலிருந்து கோடிக்கணக்கான டாலர் பணங்களை அனுப்புவதாக அமெரிக்கா தீர்மானித்தது. Then so many people criticized, what, you such a rich country, you are giving so little? என்ன இவ்வளவு பெரிய பணக்கார நாடா இருந்துகிட்டு இவ்வளவு கொஞ்சத்தை அனுப்புறீங்களே அப்படி நிறைய பேர் குறை சொன்னாங்க. So they felt bad and they increased it. ஆகவே அமெரிக்காவுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு, ஆகவே அந்த உதவி தொகையை அதிகப்படுத்தினாங்க. For what? எதற்காக? To impress people that we are a very generous nation. நாங்கள் தாராளமாய் உதாரத்தமாய் கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய நாடு என்பதை உலக நாடுகள் அறிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார்கள். It's good, so many people are being helped. நல்லதுதான், ஏனென்றால் அந்த பணத்தினாலே அநேகருக்கு உதவி கிடைக்கிறது. But God says there is no reward in heaven for all this. ஆனால் தேவன் என்ன சொல்கிறார், இந்த காரியங்களுக்கெல்லாம் பரலோகத்திலே பலன் இல்லை என்று சொல்கிறார். If you want a reward from God for what you do, make sure nobody knows the good that you did. தேவனிடத்திலிருந்து உனக்கு பலன் வேண்டும் என்று சொன்னால் நீ செய்கிற நன்மையான காரியம் யாருக்கும் தெரியக்கூடாது.